பட் நீங்கள் என் மந்திரத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறீங்களா, நீங்கள் என் கூட கனெக்டில் தான் இருக்கீங்களா, எனக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கொடுங்க, எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். நான் இதை சொல்கிறேன், அப்படியே ஒரு ஒயிட் கலர் பட்டாம்பூச்சி என் வீட்டுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகி வந்து என் டேபிள் மேலே அப்படி உட்காருது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த மனிதனையும் இந்த கடவுளுக்கும் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சில பேர் இயல்பாகவே கனெக்ட் ஆயிடுவாங்க. சில பேருக்கு ஒரு மீடியம் கண்டிப்பாக வேணும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மீடியம் அப்படிங்கிறவங்க தான் சித்தர். எந்த நேரத்தில் கூப்பிட்டா கடவுள்கிட்ட கேட்கும், நான் எப்படி வழிபாடு பண்ணணும், இந்த முறைமைகளை எல்லாம் கண்டுபிடிச்சவங்க தான் சித்தர். இது உண்மையாலுமே நிஜம்தானா, வந்து பேசுனது யாரு, கடவுளா, இந்த சந்தேகம் எனக்கே இருந்துச்சு. அவரை நான் பார்த்த மாதிரி நானே மாறிட்டேன். அப்போ அந்த கமெண்ட் பண்றவங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க, எல்லாரும் அவரே பார்த்திருக்காங்க. அவங்க யாரும் பட்டாம்பூச்சி கருங்குழவி மட்டும் இல்லாம எல்லாரும் டைரக்டா அவர் சித்தரையே பார்த்திருக்காங்க. அவங்க நான் யாரை பார்த்தனோ அதே பர்சன் அவங்களையும் பார்த்திருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மந்திரம் சொல்லி அவர் எனக்கிட்ட எனக்குள்ள வந்தப்போ என் உடம்பு வந்து அப்படியே ஒரு வைப்ரேட் ஆச்சு. இருக்கிற இடத்துல இருந்து பேரை சொல்லி மட்டும் கூப்பிடுங்க, இந்த சித்தர் உங்க வீட்டுக்கே வராது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், 30 திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலே அடிசார்ந்த அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இறைவனிடம் நாம் சேருவதற்காக இடையே இருந்து நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சித்தரினுடைய அருளை பெற்று உங்கள் வாழ்க்கை சிறக்க எங்களுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை முன்வைக்கிறோம். இன்றைக்கு மிகச்சரியான ஒரு நபர் இங்கு நம்மிடையே வந்திருக்கின்றார். அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவாங்க. இந்த சித்திகளை பெற்றவர்களை தான் சித்தர்கள் என்று அழைப்பார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட சித்தரினுடைய அற்புதங்கள் என்ன என்ன, சித்தர் வழிபாடு முறை என்பது என்ன, எளிமையாக சித்தரை வழிபட முடியுமா, யாரெல்லாம் சித்தரை வழிபட வேண்டும், குறிப்பாக இவர் மூலமாக ஒரு மிக முக்கிய சித்தரை பற்றிய பல அற்புதங்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். திரு அசோகா ஆஸ்ட்ரோ அவர்கள் நம்மிடையே காத்திருக்கின்றார். வாருங்கள், அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். கேளக்கேர் சித்தர் நமோ நமக. எப்போவுமே ஒரு வீட்டில் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அம்மா பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு தனக்கு தேவையான விஷயத்தை அப்பா கிட்ட நேரடியாக கேட்க முடியாமல் அம்மா மூலமாக அந்த அன்பு மூலமாக கேட்டு பெறக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். இதை தான் நான் வந்து சித்தர் வழிபாடு அப்படின்னு நான் நம்புகிறேன். நேரடியாக அந்த இறைவனை என்னால் எதிர்கொள்ள முடியாது, எனக்கு உதவி தேவை அப்படின்னும் பொழுது நம்ம அன்போடு அழைக்கும் பொழுது நமக்காக முன் நிற்கக்கூடியவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் பார்வையில் சித்தர்கள் என்பவர் யார்? உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நீங்கள் அறிந்த அந்த உணர்வை எங்களுக்கு வெளிப்படுத்தணும். நீங்களே சரியா சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி இந்த மனிதனையும் இந்த கடவுளுக்கும் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சில பேர் இயல்பாகவே கனெக்ட் ஆயிடுவாங்க. சில பேருக்கு ஒரு மீடியம் கண்டிப்பாக வேணும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மீடியம் அப்படிங்கிறவங்க தான் சித்தர். என்கிட்ட கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும், அதனால தான் கடவுள் என் கூட கனெக்ட் ஆகலை. அப்போ இதை நான் என்ன பண்ணுனா இதை சரியாகும், எந்த நேரத்தில் கூப்பிட்டா கடவுள்கிட்ட கேட்கும், நான் எப்படி வழிபாடு பண்ணணும், இந்த முறைமைகளை எல்லாம் கண்டுபிடிச்சவங்க தான் சித்தர். அதை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா சென்னைக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸுங்கிறது அக்யூரேட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அந்த டைமுக்கு போய் அந்த பஸ்ஸை ரீச்சே பண்ண முடியும். அப்போ எந்த கடவுளை நான் அடையணும்னு முடிவு பண்ணிட்டேனோ அந்த சித்தரை கரெக்டாக நான் தேர்வு பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் மூலயமா அந்த கடவுளை நிச்சயம் நான் அடைஞ்சே தேர்வேன். இந்த எளிமையான ஒரு முறையை சொல்லி கொடுத்தவங்க தான் சித்தர். அந்த வகையில் கேளக்கிய சித்தர் அவரை பற்றிய ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்க. கேளக்கிய சித்தரினுடைய அருளுக்கு முன் அருளுக்கு பின் அப்படின்னு அசோகா அவர்களை நாங்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறோம். என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே நீங்களே சொல்லிட்டீங்க. நானே அப்படி தான் சொல்லுவேன். என் வாழ்க்கை கேமு கேபி ஓகே அப்படி தான் இருக்குது உண்மையாலுமே. என்னுடைய இதுக்கு முன்னாடி இவர் என் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி நான் திருப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியும், பட் நான் யாருக்கும் ஜாதகம் பார்க்கல. அதை ஒரு ப்ரொஃபஷ்னலாக நான் எடுக்கலை. எனக்காக தேவைப்பட்டுச்சு, நான் லேர்ன் பண்ணி அமைதியாக இருந்தேன். அப்போ வந்து எனக்கு பிஸ்னஸில் லாஸ் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, கிட்டத்தட்ட நானே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு பிரச்சனை.
அப்போ நான் ஒரு எதாச்சியாக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல என் நண்பரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட சொன்னேன், வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது தான், இந்த பிரச்சனையிலேருந்து என்னை யாராவது ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு நான் கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப கனவுல என்கிட்ட வந்து ஒளியின் ரூபத்தில் ஒருத்தர் வந்து பேசினார். கிட்டத்தட்ட 1 hour பேசியிருப்பார். பேசிட்டு கடைசியாக அவர் போகிறப்ப அவர் அந்த எல்லாமே சொல்கிறார், இந்த மாதிரி நீ எனக்கு இப்படி கோவில் கட்டணும், இந்த கோவில் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நீ பண்ணணும், இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது, எல்லாமே சொன்னார். எல்லாமே சொல்லிவிட்டு கடைசியாக அவர் போகிற நேரத்துக்கு வந்து, சுவாமி உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேலக்கேர் அப்படின்னாரு. என்னை எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை இன்றைக்கி காலையில் நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து யார் உன்னை விடுவிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கோவில் கட்டுவேன்னு சொன்னேன் இல்லையா, உன் பிரச்சனையிலேருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன், நீ எனக்கு வந்து கோவில் கட்டு அப்படின்னாரு. சாமி இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னாரு. நீ என் பேரை சொல்லி கூப்பிடு, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, நிச்சயமாக நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது விடிய காலம் ஒரு 3 மணிக்குள்ளே இருக்கும். சரி அப்புறம் ஓகே, அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் விடிஞ்சது. இந்த கேலக்கேருங்கிற பேரில் கூகுளில் அடித்து பார்த்தேன், ஒரு ரிசல்ட்டும் வரல. ஒருவேளை தப்பாக கேட்டுட்டோம் போல இருக்குது. சரி ஓகே, இது உண்மையாலுமே நிஜம்தானா, வந்து பேசுனது யார், கடவுளா, இந்த சந்தேகம் எனக்கே இருந்துச்சு. கேலக்கேர்னு அடித்தா கூகுளில் கோரக்கர் அப்படிங்கிற ரிசல்ட் மட்டும்தான் வந்துச்சு. இந்த கேலக்கேருங்கிற பேரே தெரியல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சித்தர்கள், மகான்கள், 1008 சித்தர்கள், 108 சித்தர்கள், 18 சித்தர்கள், சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள், இது எந்த பேர்லையுமே இப்படி ஒரு பேர் இல்லை. நம்ம தான் தப்பாக கேட்டுட்டோம் போல கனவுல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. அப்புறம் அவர் ஒரு மந்திரம் கேலக்கேர்னு என் பேரை சொல்லி கூப்பிடு, நான் வரேன்னு சொன்னார். சரி என்ன பண்ணுவோம், எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, எனக்கு அன்னைக்கு தேதிக்கு ஒரு 4 பிரச்சனை பிரதானமாக இருந்துச்சு. சரி இதில் இருக்கிறதுலையே சின்ன பிரச்சனை இவர்கிட்ட கேட்போம், முதல்ல இவர் சொன்னதை நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை முடியறதுக்கு எனக்கு 10 நாள் ஆகும். ஓகே, கேலக்கேர் சித்தர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வாங்க நீங்கள் எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஆஃபீஸ்லேருந்து ப்ரேயர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தா அன்னைக்கு சாயந்தரமே அந்த வேலை வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. 10 நாள் ஆகக்கூடியது ஆக வேண்டிய வேலை அன்னைக்கு சாயந்தரமே நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு அதீத நம்பிக்கை, ஓ இது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பரை கூப்பிட்டு சொல்கிறேன், ஏங்க இந்த மாதிரி நேற்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது நைட்டு வந்து சொன்னார், நீ இதை இப்படி நடக்குதுங்க, நான் கேட்டால் நடந்துருச்சு. அவரும் நண்பல, அது எப்படிங்க உடனே நடக்கும் அப்படின்னு கேட்டார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்கள் எப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர்கிட்ட இதை எளிமையாக இதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக கேலக்கேர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரிங்க, உங்களுக்கு வராரான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணார், அது நடந்துச்சு. ஆமாங்க எனக்கு நடக்குது அப்படின்னாரு. 2வது பிரச்சனையை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது தேவையை நான் கேட்குறேன். இதே மந்திரத்தை யூஸ் பண்ணி 2வது கேட்குறேன். இது நடக்கிறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆகும். அந்த வேலை கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரே வாரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுது, இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம லைஃப் டைம் டார்கெட்டை கேட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவோம். இந்த கடன் பிரச்சனை மட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், சரி இதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 3வது விஷயத்தை கேட்காம டைரெக்டாக 4வது விஷயத்துக்கு போயிட்டேன். சித்தர்கிட்ட இதை மட்டும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 நாள் கழித்து என் பிரச்சனை தீர்ற மாதிரி எனக்கு எந்த சிம்டமும் தெரியல. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த மாதிரி எனக்கு 2 விஷயம் கரெக்டாக பண்ணிட்டீங்க, பட் இப்போ நான் கேட்டிருக்கேன், ஆனால் ஹியூஜ் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு லைஃப் டைம் டார்கெட்டே கேட்குறேன்னா இது 10 நாளில் நடக்காதுன்னு எனக்கு யதார்த்தமாக தெரியும். பட் நீங்கள் என் மந்திரத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறீங்களா, நீங்கள் என் கூட கனெக்டில் தான் இருக்கீங்களா, எனக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கொடுங்க, எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். நான் இதை சொல்கிறேன், அப்படியே ஒரு ஒயிட் கலர் பட்டாம்பூச்சி என் வீட்டுக்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகி வந்து என் டேபிள் மேலே அப்படி உட்காருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இந்த பட்டாம்பூச்சி தான் நீங்கள் அப்படின்னு நான் ஒரு அடையாளம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரீகன்ஃபர்மேஷன் கொடுங்க, மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கூப்பிடுறேன். ஒரு கருங்குளவி அதே ரூம் வழியாக அப்படியே மாதிரி என்டர் ஆகி அப்படியே என் தலைக்கு மேலே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி அந்த கருங்குளவி வெளியே போயிருச்சு. இது நீங்க நினைத்த உடனே நடந்தது? நினைத்த உடனே நீ இப்போ வாங்கன்னு கூப்பிட்டு அடுத்த செகண்ட் இப்போ நீங்கள் வரணும், நான் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன், என்னுடைய மந்திரம் கேட்கப்படுதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த 2மே நடந்துச்சு. அப்புறம் சரி, நான் என்னுடைய பிரச்சனை கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி, இதை தீர்க்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூட் வேணும். ஏன்னா 19 எனக்கு நீ கூரையை பிச்சுட்டு கொடுலாம், எந்த கடவுளும் கூரையை பிச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இதை நீங்கள் தீர்க்குறீங்கன்னா எதன் வழியில் நீங்கள் போய் இந்த பிரச்சனை தீர்க்க போதுங்கிற எனக்கு ஒரு அந்த ஸ்கெட்ச் வேணும். இது கிடைச்சிட்டா எனக்கு ஒரு கிளாரிட்டி இதன் மூலியமாக தான் தெரியும். ஏன்னா நான் வேலைக்கு போய் சம்பாரித்து வட்டி கூட கட்ட முடியாது.
இந்த பிரச்சனை தீருங்கிற நம்பிக்கை எனக்கு ஹோப்பே இல்லை. இது தீரும்னு இப்போ நான் நம்புறேன்னா எனக்கு ஏதாவது ஒரு ரூட்டு கொடுங்க அப்படின்னா, உனக்கு நிச்சயமாக உன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு பதில் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு எண்ணி 3 மாதம், 3 மாதத்தில் என்னுடைய பிரச்சனைகள் அப்படியே குறைய ஆரம்பிச்சது, ஒவ்வொன்றா குறைய ஆரம்பிச்சது. எனக்கு மனதளவில் ஒரு பெரிய ரிலாக்ஸ், எனக்கு ஏதோ ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி நானே ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஓகே, இதை என்ன பண்ணுவோம், யார்ட்டையாவது கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பரை கூப்பிட்டு, நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க, நீங்கள் கேளக்கர் சித்தர் நமோ நமக்குன்னு ஒரு 108 முறை சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், வேறு எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். பண்ணிவிட்டு அவர் சொல்கிறார் 3 நாளில் கனெக்ட் ஆகிட்டாரு. எனக்கு ஒயிட் கலர் பட்டாப்பூச்சி என் வீட்டுக்கு வந்துச்சு, அவருக்கும் வந்துச்சு. அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், என் மனைவி கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், ஹே இந்த சித்தர் என்னமோ பண்ணுறாருப்பா, இவர்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது, ஆனால் இந்த சித்தரை நான் அறிவிக்கணும், இந்த உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு மீடியா சப்போர்ட் வேணும், அப்போ தான் இதை சொல்ல முடியும், இங்கே பாரு மேஜிக் மாதிரி நடக்குது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நான் சொல்கிறேன். அன்றைக்கி சொல்லிவிட்டு என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் இந்த மாதிரி போஸ்ட் போட்டேன், இந்த மாதிரி கேளக்கர் சித்தர் நமோ நமகன் மந்திரம் சொல்லுங்கள், உங்களுக்கு இதெல்லாமே அற்புதங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் ரிலீஸ் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோ மில்லியன். எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, என்ன நாம் ஒரு வீடியோ போடுறோம், இந்த வீடியோ மில்லியன் அப்படின்னு. இந்த வீடியோலாம் ரீச் ஆகி ஒரு மீடியா பர்சன் அந்த வீடியோவை பார்த்து அடுத்த நாள் அந்த மீடியாவிலேருந்து எனக்கு கால் வருது, நீங்கள் வாங்க எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க, இந்த சித்தரை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த இன்டர்வியூ கொடுக்குறேன், அந்த வீடியோ மில்லியன். அதில் இது ஆக்சுவலி டைம் பாம் வெடிச்சு செதறி விழுந்த இடத்துலேருந்து மறுபடியும் வெடிக்கிற மாதிரி அடுத்த இன்டர்வியூ, சார் வாங்க இந்த மாதிரி இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா. அந்த முதல் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் இல்லையா, அந்த சேனலில் கமெண்ட் மட்டும் 3300 கமெண்ட்டு. அவர் கூப்பிட்டு சொல்கிறார், சார் எங்கள் சேனலில் ஒரு மில்லியன் ஓடுறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை, பட் மில்லியன் கணக்கில் ஓடினாலும் அதிகபட்சம் ஒரு 250 கமெண்ட் வரும், இவ்வளோதான் சார் பாசிபிள். 3300 கமெண்ட்டில் நாங்கள் பார்த்ததே இல்லை, இதோட இன்சைட் ரேட்டிங்ல எங்கேயோ இருக்குது. இன்னொன்று என்னன்னா, அந்த கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு இது நடந்திருக்குன்னு ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி இவங்க நான் ஒரு வீடியோ ஷூட் எடுத்து இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வார கேப்பில் இந்த 1 மில்லியன் இது ரீச் ஆன எல்லா மக்களும் இந்த மந்திரத்தை ட்ரை பண்ணி சக்ஸஸ் நடந்து அவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதற்கப்புறம் 1 ஆள் 2 ஆள் 3 ஆளாக மாறி, இப்போ 1000கணக்கில் மாறி, அப்படியே லட்சக்கணக்கில் மாறி, அதுக்கப்புறம் கேளக்கர் சித்தர் பற்றி பேசாதவங்களே கிடையாது. இன்றைக்கி யூடியூப்பில் அடித்து கிட்டத்தட்ட 600 வீடியோக்கள் வருது. என்னை விட அதிகமாக நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ கேளக்கர் சித்தர் அப்படின்ற அந்த வார்த்தை, அவருடைய பெயரை நீங்கள் சொல்ல சொல்ல எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் உண்டாகுது. அவருடைய உருவம், அவர் எப்படி இருப்பார், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் உணர்ந்தீங்களா? அவர் எந்த மாதிரி கருப்பா சிவப்பா எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு அந்த உணர்வு ஏதேனும் வந்ததுங்களா? இந்த தலைப்பாக நான் வச்சிருக்கிற இந்த மீசை, இது எல்லாமே அவரை பார்த்து காப்பி பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் இப்படி இல்லை, அவரை பார்த்தேன். இதை நான் இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் இந்த 2ஐயும் வச்சுட்டு இதுக்கான காரணத்தையும் நான் இன்டர்வியூவில் சொல்லலை. பட் மக்கள் அவரை பார்த்தவங்க, சார் உங்களை மாதிரியே இருந்தார், ஏன்னா அவர் வயசாக இருந்தார் சார், அவ்வளோதான், முடி நரைச்சிருந்துச்சு, இதே நீங்கள் வச்சிருக்கிற இதே மீசை, அவருக்கு ஒயிட் கலரில் மீசை, ஒயிட் கலரில் தாடி இருந்துச்சு, பட் உங்களை மாதிரியே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்னா. அதையே தான் நானும் பார்த்தேன். அவரை பார்த்தேன், அவர் அப்படி இருந்தார், அதை அப்படியே நான் காப்பி பண்ணி நான் இருக்கேன் அப்படின்னு நான் அதுக்கு அவ்வளோதான் விளக்கம். அவரை நான் பார்த்த மாதிரி நானே மாறிட்டேன். அப்போ அந்த கமெண்ட் பண்றவங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க, எல்லாரும் அவரே பார்த்திருக்காங்க. அவங்க யாரும் பட்டாம்பூச்சி கருங்குழவி மட்டும் இல்லாமல் எல்லாரும் டைரக்டா அவர் சித்தரையே பார்த்திருக்காங்க. அவங்க நான் யாரை பார்த்தனோ அதே பர்சன் அவங்களையும் பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மந்திரம் சொல்லி அவர் எனக்குள்ளே வந்தப்போ என் உடம்பு அப்படியே ஒரு வைப்ரேட் ஆச்சு. அந்த எல்லாமே கூஸ் பம்ப்ஸ், என்ன இப்படி நடக்குது, நம்ம இதெல்லாம் உண்மையாலுமே இதெல்லாமே நிஜம், இப்படியெல்லாம் நடக்குமா ஒரு லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே புதுசாக இருந்துச்சு. இந்த மந்திரத்தை முதல் முறையில் சொன்ன எல்லாரும் அதே சொல்கிறாங்க, சார் என் உடம்பு வைப்ரேட் ஆகுது, என் உடம்பு ஹீட் ஆகுது சார், என்னமோ இதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் சார். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இப்போ கூட இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு முறையான வழியை சொல்லுங்க, அவங்களுமே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமே, என்ன பண்ணணும் அப்படின்றத எங்களுக்கு தெளிவாக ஒரு முறையை சொல்லுங்களேன். கேளக்கர் சித்தர் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்திருக்கணும். அதிகாலை 4:45 5:15 வரைக்கும் 1/2 மணி நேரம். இந்த 1/2 மணி நேரத்தில் 20 நிமிஷம் கேளக்கர் சித்தர் நமோ நமக, இல்லையா ஓம் ஸ்ரீ கேளக்கர் சித்தர் நமோ நமக. ஏன் இந்த ஓம் ஸ்ரீயை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா,
இந்த மந்திரத்தை நீங்கள் ரிப்பீட்டாக சொல்ல சொல்ல உங்களுக்கு மூச்சு வாங்கும், உங்களுக்கு இந்த தொண்டை வறட்சி ஏற்படும். அதனால தான் ஒரு டம்ளர் தண்ணி எல்லாரையும் நான் வைக்க சொல்கிறேன். உங்களுக்கு எப்போ தொண்டை வறட்சி ஏற்படுதோ இந்த தண்ணீரை குடிங்க. ரெண்டாவது, இந்த மந்திரத்தை நீங்கள் ரிப்பீட்டாக சொல்ல சொல்ல தண்ணீருக்கு வந்து ஞாபக சக்தி உண்டு. நீங்கள் சொல்கிற எல்லா மந்திரமும் இந்த தண்ணீருக்கு ரீச் ஆகும். இதை குடித்த உடனே உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா வியாதியுமே நீங்கிடும். இந்த அதிகாலை நேரத்தில் 1008 முறை மந்திரம் சொல்லணும். இப்போ 20 நிமிஷம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த 1008 முறை கவுண்டிங் வந்துடும். ஏன்னா நீங்கள் 1008 முறை கவுண்ட் பண்ண முடியாது. நீங்கள் கவுண்ட் பண்ணுறதுல கவனத்தை வச்சிங்க அப்படின்னா உங்களை பிரார்த்தனையில் நம்ம கோட்டை விட்டுருவோம். அதனால் கவுண்ட் பண்ணாதீங்க. டைம் மட்டும் ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது போதும். இது பண்ணுங்க. இப்போ இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, என்ன நினைக்கணும் அந்த நேரத்தில், நான் என்னன்னு வேண்டணும். எனக்கு ஒரு 10 பிரச்சனை இருக்கு அப்படின்னா இப்போவும் சொல்கிறேன், இந்த மந்திரம் சொன்னால் நடக்குதுன்னு நாங்கள் ஒரு லட்சக்கணக்கான பேர் சொல்கிறோம். இப்போ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன பிரச்சனையை தேர்வு செஞ்சு கேளக்கியர் சித்தர் நமோ நமக்கு உங்கள் பிரச்சனை தீர்ந்ததான் மனசில் விசுவலைஸ் பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. வார்த்தைகளால் கேளக்கியர் சித்தர் நமோ நமகன்னு மட்டும் உச்சரிச்சுட்டே இருங்க. இந்த பிரச்சனை தீரணும்லாம் சொல்லாதீங்க, தீர்ந்துருச்சதாகவே நினச்சிக்கோங்க. இப்போ இந்த மந்திரத்தை மட்டும் ரிப்பீட் பண்ணிங்கன்னா நான் கேரண்டியாக சொல்கிறேன், 3 நாள் அது சின்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கேரண்டியாக 3 நாள் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ 2வது டெஸ்ட், சாம்பிள் டெஸ்ட்டே பண்ண வேண்டாம், டைரெக்டாக உங்கள் லைஃப் டைம் டார்கெட்டே அவர்கிட்ட வச்சுருங்க. நிச்சயம் 1 மாதம், அதிகபட்சம் 3 மாதம் உங்கள் லைஃப் டைம் டார்கெட்டே அவர் முடிச்சு கொடுக்குறாரு. இதுக்கு சாத்தியமே நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டே நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இப்போ நாம் நீங்கள் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கி அதில் ஏமாற்றம் உங்களுக்கு எதுவுமே இல்லை. இந்த கோவிலுக்கு வாங்க அப்போ தான் நடக்கும், ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் திருச்செந்தூர் முருகன் இருக்கும், நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு போகணும், அங்கே பார்க்கணும், அங்கே நீங்கள் அவரோட அலங்காரத்தில் ஆராதனை எல்லாத்துலேயுமே நீங்கள் பங்கு பெறணும். அதற்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரணும். இருக்கிற இடத்துல இருந்து பேரை சொல்லி மட்டும் கூப்பிடுங்க, இந்த சித்தர் உங்கள் வீட்டுக்கே வரார், உங்களை தேடி வரார். இது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, லண்டனில் இருக்கிறவங்களும் வீடியோ இன்றைக்கி பார்த்து அவங்க வீட்டுக்கு கேளக்கியர் சித்தர் போய் அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த அற்புதம் மற்ற ஜோதிடர்களுக்கு நடந்து மற்ற ஜோதிடர்களே வீடியோ போட்டிருக்காங்க. என்னோட கிளைண்ட்டுக்கு நான் இந்த மந்திரம் கொடுத்துருக்கேன், அவங்க எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகுது, அவங்க எல்லாருமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே குட் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இன்றைக்கி அதான் 1, 3, 1000, லட்சம், இனி பல லட்சம், இது கோடியை கடந்து போய்கிட்டே இருக்கும். இது முடிவே இல்லை. கேளக்கிய சித்தர் அப்படின்றவர் எந்த இறைவனுடைய அடியாராக இருந்தவர் அப்படின்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சீங்களா, இல்லை அவரே உங்களுக்கு ஏதேனும் சொன்னாருங்களா? இவர் சிவனுடைய திருவடியை பின்பற்றி வந்தவர். பொதுவாகவே எனக்கு ஒரு தன்மை இருக்குது. என்னென்னா, என் கூட ஒரு ஆள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா மனிதர்கள் அவங்க ஒன்று முருகனுடைய பேராக இருக்கணும், இல்லையா சிவனுடைய பேராக இருக்கணும். இந்த 2 பேர் இருந்தால் மட்டும்தான் அவங்க என் கூடயே கனெக்ட் ஆக முடியும். இல்லைன்னா அவங்க முருகர் பக்தராக இருந்தே ஆகணும், இல்லைன்னா அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே முருகர் பக்தர் இல்லைன்னா சிவபக்தரை தவிர வேறு யாரையும் இப்படி நான் ஹோல்டு பண்ணி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் இவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னா இந்த காரணம் நிச்சயமாக இருக்கும். அவங்க சஷ்டி விரதமே இருக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்க பேர் முருகனில் ஏதாவது ஒன்றா இருக்கணும். இது மூல காரணம். இன்னும் ஒன்று, எனக்குன்னு ஒரு குணம் இருக்குது. என்ன அப்படின்னா, என்னுடைய ஆஃபீஸ்லேயுமே யாராலையும் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னா அந்த வேலையை தூக்கி என் கையில் கொடுத்துருவாங்க, நீ இந்த வேலையை செய் அப்படின்றவாங்க. இந்த வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸும் எனக்கு அப்படி தான் செட்டே ஆவாங்க. இவங்களுக்கும் யாராலையும் இந்த வேலையை செய்ய முடியாது, நீ இந்த வேலையை செய் அப்படிம்பாங்க. நமக்கு ஒரு கோவம் வரும் அந்த இடத்துக்கு. அவன்கிட்ட கொடுக்க வேண்டியது அந்த இல்லை, அவன் அந்த வேலையை சரியாக செய்ய மாட்டான், நீ செஞ்சால் தான் கரெக்டாக செய்வேன், நீயே செய் அப்படின்னு. அப்போ எனக்கே ஏன் ஓவர்லோடு கொடுக்குறீங்க? இதே தான் நான் கடவுள்கிட்டையும் கேட்டேன். இது வேலை சம்மந்தமாக, இதே நீங்கள் பர்சனல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா, இந்த ஒய்ஃபு கூட நானாக இருக்கிறங்காட்டி குடும்பம் நடத்துகிறேன், வேற ஒருத்தனாக இருந்தால் குடும்பமே நடத்த முடியாதுன்னு சொல்கிறேன். இதே கேரக்டர் தான் இவங்க எல்லாரும் தான் என்னை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் ஒரு பேசிக் எலிஜிபிள் மாதிரியே. இந்த உலகத்தில் செய்யவே முடியாத ஒரு காரியத்தை யார் செய்கிறானோ அவங்க மட்டும்தான் என் கூட கனெக்ட் ஆக முடியும். சோம்பேறிகளுக்கும்
இதை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு எடுக்கிறவங்களுக்கும் என் கூட கனெக்டே ஆக மாட்டாங்க. அவங்கள இந்த பிரபஞ்சமே நெக்லெக்ட் பண்ணி தூக்கிடும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்.